இந்த செவிகள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குமே, ஆனால் அந்த வார்த்தைகள் ஆத்மாவுக்குள்ளே கடந்து சென்று அது பலனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், உணர்வை கொடுக்கும். தேவனுடைய அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 8:34 எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இந்த 2024ஆம் ஆண்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவாதி தேவன் விரும்புகிறார். ஆனால் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன். பல்லாயிரக்கணக்கான சத்தங்கள் நம்முடைய செவிகளில் தொனித்தாலும் தேவ சத்தத்தை இந்த செவிகள் கேட்கிறதாக இருக்க வேண்டும். இந்த செவிகள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குமே, ஆனால் அந்த வார்த்தைகள் ஆத்மாவுக்குள்ளே கடந்து சென்று அது பலனை கொடுக்கும், தள்ளாடும் போது தாங்கி நிறுத்தும். 2024ஆம் ஆண்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது உங்களை போல பாக்கியவான்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மையை காண செய்வார். தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. மேன்மையான ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார்.